ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி வெயிட் லாஸ் வெஜ் டயட் இன் நான்வெஜ் ஸ்டைல். இதான் வந்து நான் ஹஸ்பண்டும் வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அப்புறம் முட்டை. இது மட்டும்தான் எடுத்துப்போம். வெயிட் சூப்பராக குறையுது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. பசங்களுக்கு வந்து சப்பாத்தி அப்புறம் குருமா. ஃபஸ்ட்டு கேரட் வந்து இந்த மாதிரி சாப்பரில் வந்து பொடியாக மின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் சாப்பர் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் வந்து ஸ்பீடாக பண்ணுறதுக்கு. ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், ஒரு செகண்டில் அரைச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது கேரட்டு. பாவக்காய் வந்து கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊறட்டும். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு சிம்லேயே வச்சு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். கேரட்டில் எல்லா பக்கமும் எண்ணெய்லாம் ஒட்டினதுக்கப்புறம் தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான்வெஜ் ஸ்டைலுன்னு சொன்னதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாவக்காவோட கசப்பெலாம் தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து தண்ணியை புழிஞ்சிட்டு பாவக்காவெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துடலாம். கல்லுப்பும் எண்ணெயும் தெளித்து பாவக்காய் சிம்லேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதங்கட்டும். கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். உப்பும் அதில் ஃபுல்லாக இறங்கிரும். கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிரும் பாவக்காய். உப்பு போட்ட உடனே எல்லா சைட்லேயும் எண்ணெய் படட்டும். இதுக்கப்புறம் பச்சை மிளகா. நீங்கள் இன்றைக்கி சாம்பார் தூள் நான் சேர்க்கல, பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, புளி, வெல்லம். கேரட் வந்து தண்ணி விட்டு மூடி வச்சாச்சு. பாவக்காய் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். சென்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் வந்து சென்னா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதோடு சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்துருவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கல் உப்பு எல்லாம் குக்கரில் ஒன்றா சேர்த்துட்டு மசாலா தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை வாசனைலாம் வராது, பயப்படாதுன்னா. கேரட் பாதி வெந்ததும் ஆனியன் சேர்த்துக்கோங்க, க்ரன்ச்சியாக இருக்கும் கடைசியில். பாவக்காய்க்கும் அதே மாதிரி தான், பாதி வெந்ததும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். சாம்பார் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். காரம் ரொம்ப வேண்டாம்னா மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். புளி வந்து 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாவக்காய் அந்த தண்ணியில் வெந்துட்டோம். வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றணும், இல்லைனா வேகாது. கேரட் தண்ணிலாம் வற்றிருச்சு. கடைசியாக கரம் மசாலா தூள், நான்வெஜ் ஸ்டைலுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறோம். மஞ்சத்தூள், ஜாகரி பவுடர், வெள்ளைத்தூள் சேர்த்துடலாம் கடைசியாக. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். காய்கறி ரெடி ஆகிடுச்சு. இதான் வெயிட் லாஸ் டயட் எங்களுக்கு. இப்போது பசங்களுக்கு ஆட்டா 4 கப்பு ஆட்டா, 1 கப்புனா 1/4 கிலோ. உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர்னால் 450 ml தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு பிசையணும். ஆரம்பத்துலேயே கம்மியாக தண்ணி விட்டிங்கன்னா கெட்டியாகிடும் மாவு. ஸோ கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும், இறுகாத மாதிரி லூஸாக பிசைஞ்சிட்டு கடைசியாக வந்து நீங்கள் மாவு தெளித்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சாஃப்டாக வந்துடும். ஆரம்பத்துலேயே கம்மி தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா கெட்டியாகிடும்.
பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். அரை மணி நேரம் வச்சும்போது மூடி வச்சிடணும் கண்டிப்பாக, இல்லாட்டி காஞ்சிரும். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சென்னா வந்து ஒரு 4 விசில் நான் வச்சுட்டேன். இன்னும் சாஃப்டாக வேணும்னா 5 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும் அடியில், ரொம்ப ட்ரையாக வச்சாலும் அடி பிடிச்சிக்கும். இப்போது தேங்காய் அரைச்சி விட்டு மசாலாத்தூள், பச்சை மிளகா, கசூரி மேத்தி இதெல்லாம் கலந்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு முடிச்சிடலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. ஒரு விசிலோட போதும். எண்ணெய் கொஞ்சம் பிரியறதுக்காக தான். இது ஒமேகா 3 எக்ஸ் பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்குது. மற்ற ஆர்டினரி எக்ஸை விட இது குவான்டிட்டி கூட வரும் நீங்கள் பொரியல்லாம் பண்ணிங்கன்னா. இதோட எல்லோ வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்கும். எல்லோ யோக்கு நல்லா கனமாக இருக்கும். இந்த லேபிள் பண்ணதெல்லாம் ஒமேகா 3 எக்ஸு நான் கலந்து வேக போட்டிருக்கேன். 10 to 30 மினிட்ஸ் போட்டிங்கன்னா ஆஃப் பாயில்டு. காய்கறி ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமாக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வாசனை கமகமன்னு வருது. பச்சை மிளகாலாம் நல்லா கலர் மாதிரி வெந்துருச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இந்த குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து ரோட்டி குருமா, எங்களுக்கு வந்து முட்டையும் காய்கறியும் டயட். இந்த டயட் மெனு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வெயிட் குறையுது. காய்கறியும் முட்டையும் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுவே ஃபில்லிங்காக இருக்கும். பெரியவங்களுக்கெலாம் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சப்பாத்தி வந்து பசங்களுக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கேர்ஃபுல்லாக மெதுவாக பரத்தி எடுக்கணும். சாஃப்டாக இருக்கும் மாவு. ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. மெதுவாக திரட்டிட்டு ஒரு பக்கம் வெந்தவுடனே பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் எண்ணெய் தெளிச்சிக்கலாம். வெண்ணெய், நெய் இந்த மாதிரி கூட நீங்கள் தடவி கொடுத்துக்கலாம். அப்பப்போ போட்டு கொடுங்க. மீதி மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, பாக்ஸில் போட்டு. அப்பப்போ 1 2 எவ்வளோ வேணுமோ அப்போதைக்கு போட்டு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இதான் வெயிட் லாஸ் டயட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெயிட் குறையுது. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.